ஆசீர்வாதத்தையே மழையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று நீங்கள் அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்ப வானத்திலிருந்து வெறும் மழை கொட்டலைங்க, ஆசீர்வாதம் கொட்டுகிறது. ஆசீர்வாதம் என்னும் மழை, சம்பூர்ணம் என்னும் மழை, நிறைவு என்னும் மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொல்லி இருக்குது இல்லவா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன்னு சொல்றாரு. இங்கே சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்து பண்டக சாலையில் செலுத்தும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதம் என்னும் மழையை நான் பொழிய பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வந்து இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது காரணம் 1000 மடங்கு நீங்கள் பெருகத்தக்கதாக ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இந்த உலகத்தின் எல்லா சவால்களையும், இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு இடையூறுகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த உலகத்தில் சந்திக்கிற சகல தீமைகளையும் மேற்கொண்டு அதன் மத்தியிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. வானத்தின் பலகணிகள் திறந்து கொட்டுவேன்னு சொன்னால் எல்லாம் வானத்தையே எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, 1000 ரூபா நோட்டு விழுமான்னு சொல்லி அப்படி கொட்டுறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். அப்போ நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஞானம் உண்டாயிருக்கும், நீ கிருபை உண்டாயிருக்கும், உனக்கு தயவு உண்டாயிருக்கும், வாசல்கள் உனக்கு திறக்கப்படும், அற்புதமாய் காரியங்கள் நடைபெறும், உனக்கு மனுஷர் பார்வையில் தயவு உண்டாயிருக்கும், மனுஷர் உனக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள், அனுகூலம் பண்ணுவார்கள். ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுகூலமாய் இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். பாருங்க, என்ன எங்க போய் எதை பண்ணாலும் அது வாய்க்க ஆரம்பிக்கிறது. அதை வாழ்க்கையில் அங்கீகரியுங்கள். போகும்போது அதை எதிர்பார்க்க வேண்டும். எதை செய்தாலும் அதை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை அதனாலே சோதித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கிறது என்பதை எதிர்பார்த்து செல்ல வேண்டும். தொழிலை செய்யும் போது, வியாபாரத்தை செய்யும் போது, வேலைக்கு போகும்போது, படிக்கும் போது எல்லாவற்றிலும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கெல்லாம் வாய்க்கும், எனக்கெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தின் மழை என்மேல் பெய்து கொண்டிருக்கிறது. அது வாசல்களை திறக்கும், அது காரியங்களை சாத்தியமாக்க முடியாதுன்றது கூட இது எனக்கு முடியும் என்று ஆக்கி தரும். என கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே உண்டாயிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், காரியங்களை சாதிக்க வேண்டிய ஆற்றல், பலனை கர்த்தர் தருகிறார். அப்ப பாருங்க, வெறும் மழை இல்லை, ஆசீர்வாதத்தை வேதம் அப்படி மழையை போல பேசுகிறது. ஆசீர்வாதமான மழைன்னு வாசம் இசைக்கல. இங்க வானத்தின் பலன்களை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன்னு என்று சோதித்து பாருன்னு சொல்றாரு. சங்கீதம் 68:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பூர்ண மழை பெய்ய பண்ணினீர்னு சொல்லி. அப்ப தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தான் மழையை போல